ஹாய் கைஸ். என்ன கைஸ், வீட்டில் எல்லாரும் ஒரே ரூமில் இருந்தும் எல்லாரும் ஃபோன்லேயே பிஸியாக இருக்கீங்களா? நோ வரிஸ். டுடே we are going to see some simple ways to reconnect. ஹலோ அண்ட் வெல்கம் டு த டிஎஸ் லைஃப் விஷன். நான் உங்கள் ஷர்மி தினேஷ்குமார். டுடேஸ் எபிசோட் இஸ் வெரி ஸ்பெஷல். நம்ம எல்லாருக்கும் க்ளோஸாக இருக்கிற ஒரு டாபிக், ஃபேமிலி பாண்டிங். த ஒய். ஏன் நம்ம ஃபேமிலி கூட பாண்டிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் தே ஆர் அவர் ஒன்லி சேஃப் பிளேஸ். கரெக்டாக? ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண இதுதான் பெஸ்ட் தெரப்பி. நம்ம வீட்டில் எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தும் இன்விசிபிள் வால் இருக்கா? எல்லோரும் ஃபோன்லேயே பிஸியாக இருக்கீங்களா? டுடே லெட்ஸ் பிரேக் த வால். ஓகே, 7 minutesல உங்கள் ஃபேமிலி டைனமிக்ஸை சேஞ்ச் பண்ண 3 பிக் சீக்ரெட்ஸ் சொல்ல போகிறேன். அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு டாபிக் ரொம்ப எமோஷ்னல் பட் ப்ராக்டிக்கல். ஒய் டு வி ஃபீல் லோன்லி ஈவன் வித் ஃபேமிலி? அதுக்கு சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டிக்கிங் டில் த எண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஐ ஹாவ் எ போனஸ் ரீஹூக் டிப் ஃபார் யூ. நம்ம சின்ன வயசில் சண்டே மேலே இருந்த அதே எக்ஸைட்மெண்ட் இப்போ இல்லையே. ஒய்? பிகாஸ் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே ரொம்ப போயிட்டோம். பாண்டிங்னா பெருசாக ட்ரிப் தான் போகணுன்னு இல்லை. ஸ்மால் திங்ஸ் மேட்டர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, லிசனிங் டு தேர் ப்ராப்ளம்ஸ், அதுதான் ரியல் லவ். நம்பர் 1, மைக்ரோ மொமெண்ட்ஸ். பாண்டிங் டஸ் நாட் நீட் எ கிராண்ட் வெக்கேஷன். இட்ஸ் இன் த மைக்ரோ மொமெண்ட்ஸ். த நம்பர் 1 மைக்ரோ மொமெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம பெருசாக ட்ரிப் போனால் தான் பாண்டிங்னு நினைக்கிறோம். நோ, இட்ஸ் அபவுட் ஸ்மால் டெய்லி ஹேபிட்ஸ். டீ டைமில் ஒரு 10 minutes நோ ஃபோன்ஸ், ஜஸ்ட் டிஸ்கஸ். இன்றைக்கி உங்கள் டேயில் எப்படி இருந்துச்சு, உங்களோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள உங்கள் பார்ட்னர் பக்கத்தில் இருக்கவங்களோட பேசி பழகும் பொழுது அந்த பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை திஸ் ஃபார் 7 days. Because end of the day, family is everything. And one more tip, digital detox. அது என்னதுன்னா, டைனிங் டேபிள், டின்னர் டேபிளில் நோ ஃபோன் பாலிசி. நம்ம சாப்பிடும் பொழுது ஃபோனை தள்ளி வச்சுட்டு லெட்ஸ் டாக். ஸ்கூல் எப்படி போச்சு, ஆஃபீஸில் என்ன ஸ்பெஷல், ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் டிஸ்கஸிங் ஃபெயிலியர்ஸ், நாட் ஜஸ்ட் வின்ஸ், பில்ட்ஸ் ட்ரஸ்ட். த செகண்ட் ஒன் வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சக்ஸஸ் மட்டும் சொல்லாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், பயம், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் கிட்ஸும் உங்கள் கிட்ட ஓப்பனாக பேசுவாங்க. ஓகே, வீக்கெண்ட் கேம் நைட்ஸ், போர்ட் கேம்ஸ் ஆர் ஈவன் சிம்பிள் ஹைட் அண்ட் சீக். இது கூட உங்களுக்கு ஒரு வீட்டில் கண்ணாமூச்சி விளையாடுறது, இது நல்ல டீம் ஒர்க்கை பில்ட் பண்ணும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. லைக் ஆக்டிவ் ஃபன், ஃபேமிலி ஒலிம்பிக்ஸ், த ஷேர்டு ஹாபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா, காம்படிட்டிவ் ஃபன். உங்களுக்குள்ள வீட்டில் சின்ன சின்ன ஃபன் வச்சுக்கிறது, சின்ன சின்ன கேமிங் நம்மளே கண்டக்ட் பண்ணி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. வீக்கெண்டில் ஃபேமிலி குக்கிங் சேலஞ்ச் வைங்க. அண்ட் டீம் ஏ அண்ட் வர்சஸ் டீம் பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 பசங்க இருக்காங்கன்னா அந்த மாதிரி டீம் மேட்ச் பண்ணி விளையாடுறது. இந்த மாதிரி டீம் ஒர்க் வந்து இட்ஸ் பில்ட்ஸ் எ ஸ்ட்ராங் எமோஷ்னல் சேஃப்டி நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் த டிஜிட்டல் கேப். நம்ம அப்பா அம்மா கிட்ட சின்ன வயசில் இருக்கும்பொழுது டிவியில் கூட சேர்ந்து உட்காந்து தான் நம்ம படம் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே செப்பரேட் ரூம்ஸில் மொபைல் கிளிப்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அந்த வேர்ல்டு ஸ்கூல் கனெக்ஷனை எப்படி ரீகெயின் பண்ணுறதுன்னு பேசலாம். அண்ட் ஆக்டிவ் லிசனிங், அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம ஃபேமிலி கிட்ட பேசும்போது ஆர் வி ரியலி லிசனிங் ஆர் வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அவர் டர்ன் டு ஸ்பீக்? ஆக்டிவ் லிசனிங்கானா என்ன அப்படின்றது, உங்கள் மொபைலை ஃபேஸை வந்து கீழே பார்த்துட்டே இருக்குது இல்லையா? ஐஸ் தான் மட்டும்தான் பார்த்துட்டு பேசுகிறது. ஆக்டிவ் லிசனிங் மீன்ஸ் உங்கள் மொபைல் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கு.
ஆனால் வந்து கண்ணு மட்டும் பார்க்குற மாதிரி. இட் சவுண்ட்ஸ் சிம்பிள், பட் இட்ஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் இன் எ ரிலேஷன்ஷிப். உங்கள் பார்ட்னர் ஆர் சிப்ளிங் ஒரு ப்ராப்ளம் சொன்னால் சொல்யூஷன்ஸ் தர முன்னா முன்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக கிடைக்கும். சரி, நம்ம சொல்கிறத அவங்க கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ளே கிடைக்கும். ஓவர் கம்மிங் பிஸினஸ். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை. ட்ரூத் இஸ் பாண்டிங் இஸ் எ ப்ரியாரிட்டி, நாட் அ லக்ஸுரி. இப்போ வந்து 24 ஹார்ஸ் நமக்கு இருக்குது ஒரு நாளைக்கு. அதில் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கூட காஃபி குடிச்சிங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து தட் கனெக்ஷன்ஸ் லாஸ்ட்ஸ் ஆல் டே. டாக் அபவுட் their சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ். அவங்களோட சின்ன வயசு கதைகள் எல்லாம் கேளுங்க. அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தரும் கண்டிப்பாக. அண்ட் த போனஸ் டிப். லெட்ஸ் கம்ஸ் டு த போனஸ் டிப். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போனஸ் டிப் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் எ கிராட்டிடியூட் ஜார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் கூட ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஒரு மெம்பர் பற்றி நல்ல விஷயம் எழுதி போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே நான் ஒரு புக்லேருந்து கலெக்ட் பண்ண விஷயங்கள் தான். இட் மேக்ஸ் எவ்ரி ஒன் ஃபீல் வேல்யூட் அண்ட் லவ்ட். கண்டிப்பாக. பிகாஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, அவங்களோட லிசனிங்ஸ் என்ன, அவங்க நம்மளை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் கூட இதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ த டேக் அவே இஸ், டைம் கொடுங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் அன்டிவைடட் அட்டென்ஷன் கேன் சேஞ்ச் யுவர் ரிலேஷன்ஷிப். தயவுசெய்து உங்கள் ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் ஒய்ஃப் ஏதோ பேசணும்னு நினைப்பாங்க, ஆர் உங்கள் கிட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. இன்றைக்கி எப்படி போச்சு நாள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் கைஸ். அண்ட் இதில் உங்களுக்கு என்ன என்ன ஆக்டிவிட்டீஸ் பிடிச்சிருக்கு, அண்ட் அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் எதை வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நீங்கள் எது வந்து யூஸ்ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்டில் உங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷன் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிறையா கமெண்ட்ஸில் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். ஸோ மை சேலஞ்ச் டு யூ அட் லாஸ்ட், டெய்லியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட வித்தவுட் எனி ஸ்க்ரீன் இல்லாமல் அவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் டாக், வேறு எதுவுமே வேண்டாம். அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு வார்த்தைகள், அவங்களுக்கு பிடித்தமான ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசுனீங்கன்னா போதும். இஃப் யூ லைக் திஸ் பாட்காஸ்ட், ஷேர் இட் இன் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், anything, and let them know you care. Okay, catch you in the next episode. Stay loud. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் கைஸ். இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் முன்ன சொன்ன மாதிரியே. அண்ட் ஸ்டே கனெக்டட், ஸ்டே லவுட், ஸ்டே ஹாப்பி. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஷர்மி தினேஷ் குமார். தேங்க்யூ.